அடுத்த பிரதமர் ஸ்டாலின் தான். இந்திய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிவுகள். ராகுல் திடீர் பரபரப்பு. அதாவது 543 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. வருகிற ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. அன்றைய தினம் 7வது கட்டமாக 57 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைந்தது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன. அன்றைய தினம் மத்தியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்று தெரியவரும். மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 272 இடங்களில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். 2வது பிரதமர் பதவியை அலங்கரித்த மோடி 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருகிறார். அதே சமயம் இந்திய கூட்டணி மோடியை வீழ்த்த தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன. தேர்தல் முடிவுகளுக்கான தேதி நெருங்கி வரும் சூழலில் இந்திய கூட்டணி கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது இதுவரை முடிவாகவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜூன் 1ஆம் தேதி இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களில் டெல்லியில் கூடி ஆலோசனை நடத்த முடிவு செய்துள்ளனர். இந்திய கூட்டணியில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா, ராஷ்டிரிய லோக்சபா தளம் உள்ளிட்ட 28 கட்சிகள் உள்ளன. மேற்கண்ட கட்சி தலைவர்கள் 1ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஜூன் 1ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு பயணம் செய்ய உள்ளார். கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே வயதாகிவிட்டதால் பிரதமர் வேட்பாளர் போட்டியில் இருந்து விலகுகிறார். ராகுல் காந்தியும் தனக்கு பிரதமர் ஆக ஆசை இல்லை என கூறிவிட்டார். இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு இடையிலான ஆலோசனை கூட்டத்தில்தான் பங்கேற்க போவதில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் கூட்டணி கட்சிகள் முடிவுகளுக்கு கட்டுப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனால் மம்தா பானர்ஜி பிரதமர் வேட்பாளர் பந்தயத்தில் இருந்து விலகுகிறார். ஆகவே கூட்டணி கட்சிகளின் அடுத்த முக்கிய தலைவர்களாக இருக்கும் மு.க. ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்திய கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் பேச வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 28ஆம் தேதி ஆலோசனை மேற்கொண்டதில் இருந்து மு.க. ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிரதமர் வேட்பாளராக அல்லது பிரதமராக ஸ்டாலின் வந்துவிடுவாரோ என்ற பயத்தில் பாஜகவினரும் மோடி அவர்களுக்கு இடையே மோதல் தற்போது ஏற்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது.